அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தை கட்சியின் ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் SM சாதிக் பாய் அவர்களை கண்டன உரையில் அழைக்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இந்த மாபெரும் மது ஒழிப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சித்திக் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய மேற்கு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் சம்சுதீன் அவர்களே, எனக்கு பின் கண்டன உரையாற்ற இருக்கக்கூடிய தலைமை பிரதிநிதி மதிப்புக்குரிய AK சுல்தான் அமீர் அவர்களே மற்றும் பவானி S முகமது அவர்களே, எனக்கு முன் கண்டன உரையாற்றிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய மண்டல நிர்வாகி மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் HM ஜாபர் சாதிக் அவர்களே, எனக்கு பின் நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பொறுப்பு B சலீம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலை வரலாற்று சிறப்பு மிக்க வேலையாக அமைந்திருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஈரோடு மாநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு நிகழ்வு நம்மை இந்த அளவிற்கு தள்ளி கொண்டு வந்து வைத்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி சம்பவத்துல பெரும் பாதிப்பு, மக்கள் பெரும் துயரோடு அடைந்திருக்கிறாங்க. அந்த துயரான நிகழ்ச்சியை அங்க களத்தில் இருந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து கூட்டணி தலைவர்களும் அங்க களத்துல இருந்து மக்களோடு மக்களாக தோள் கொடுத்து நின்றாங்க. அந்த சமயத்துல, அப்படிப்பட்ட சமயத்துல எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு வீடு வாரியாக சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி அவர்களுடைய வேதனையை பங்கு போட்டுக் கொண்டு அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் என்றும் எங்களால் முடிந்த நிவாரணத்தையும் நாங்கள் வழங்கினோம். அந்த வேளையில ஒரு அம்மா சொல்றாங்க, எங்க தலைவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு தலைவரை பார்த்த உடனே, எங்கள் எழுச்சி தமிழரை பார்த்த உடனே அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, கள்ளச்சாராயத்தை ஒழிங்கன்னு அவங்க சொல்லல, ஐயா சாராயத்தை ஒழிங்க, எல்லா டாஸ்மார்க்களையும் மூடுங்க அப்படின்னு மக்கள் குரல் அந்த இடத்துல பெருவாரிய ஒழிக்குது. கள்ளச்சாராயம் அப்படின்னா, கள்ளச்சாராய சாராயம்னாவே அது தப்புதான். கள்ளச்சாராயம்னா அப்ப நல்ல சாராயம் ஒண்ணு இருக்கா? இல்ல. சாராயம்னாவே சாராயம் கெடுதல், அது நச்சு சாராயம். சாராயம்னாவே நச்சுதான், அது விஷம். அத கவர்மெண்ட் வித்தா என்ன, எவ்வளவு ஒரு கபாதி வித்தா என்ன? கள்ளச்சாராயத்தை விற்கக்கூடிய நபர்களுடைய ஆதிக்கத்தை நாம் முடக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு வகையாக குவியக்கூடிய வருமானத்தை நாம் கையகப்படுத்த வேண்டும் என்று அரசு அங்கீகாரத்தோடு சாராயத்தை வித்தா அந்த சாராயம் நல்ல சாராயம் ஆயிருமா? தப்புதான். சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தான் இந்த சாராய சாவுகள் நடந்ததா? இல்லையே. இந்த சாராய விபத்துக்கு காரணமாக இருந்த குற்றவாளியை கைது செய்து காவல்துறை கைது செஞ்சோடனே அவன் சொல்லக்கூடிய வாக்குமூலம் என்ன சொல்றான்? 25 ஆண்டுகளாக நான் இந்த சாராயத்தை விற்றுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். 25 வருஷமா தொடர்ந்து திமுக இங்க ஆட்சி கட்டத்தில் இருக்கிறாங்க. இப்பொழுது கொக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கி பயல்கள் எங்கே சென்றார்கள்? 25 ஆண்டுகளாக. அண்ணாமலை எங்க போனாரு? ஆட்டுப்புழுக்கு ஏதாவது பொறுக்கு போயிட்டாரா? போலியே. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வாயில ஏதாவது பூட்டு போட்டு இருந்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? திராவிட மாடல் ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தை கொண்டு இது போன்ற நிகழ்வுகளை இவர்கள் கூறுகிறார்கள். சரி, சாராயம் விற்கிறாங்க. இந்த சாராயம் இன்னைக்கு நேற்று தான் விற்கிறாங்களா? இல்லையே. 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவன் நம்ம என்ன சொல்லியிருக்கிறாரு? கல்லுண்ணாமை அப்படிங்கிற நம்ம காங்கிரஸ் அண்ணன் சொன்ன மாதிரி கல்லுண்ணாமைங்கிறது ஒரு அதிகாரமே போட்டிருக்கிறார். சரி, அதுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புத்தர் தான் சொல்லி இருக்கிறாரு, மது வேண்டாம். இறைதூதர்கள் இதைத்தானே சொன்னாங்க, மது அருந்தாதீங்க. எந்தெந்த வகையில எல்லாம் மனிதனுடைய மூளையை மழுக செய்யக்கூடிய வஸ்துகள் இருக்கிறதோ அனைத்தும் விலக்கப்பட்டது மனித குலத்திற்கு. ஆல்கஹால் கண்டென்ட் எதுல இருக்கு? நம்ம அடிக்கிற ஸ்ப்ரேல கூட இருக்குது.
விளம்பரம் பார்த்திருப்பீங்க, ஒரு ஆம்பளை புசு புசுன்னு ஸ்ப்ரே அடிப்பான், பின்னாடி 10 பொம்பளைங்க ஓடும். அதுக்கு அர்த்தம் என்ன? அதற்கு அர்த்தம் என்ன? முகர்ந்தால் கூட போதைகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் இப்ப இருக்கு, மூலப்பொருட்கள் இருக்குது, ஸ்ப்ரேல அடிச்சுக்கிறான், ஆல்கஹால் கண்டென்ட். அதனாலதான் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தனை மட்டும் பயன்படுத்துங்கள், இது போன்ற ஸ்ப்ரேயை பயன்படுத்தாதீர்கள் என்று. ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில கள்ளச்சாராயத்துல மட்டும்தான் போதை வருதா? இல்ல, ஸ்டாம்ப்ல போதை வருது. ஒரு பேப்பர் மாதிரி வச்சிருக்கான், புக் மாதிரி வச்சிருக்கான், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போறான், மாணவர்கள் கொண்டு போறான். ஈரோட்ல பெருகி கொண்டு இருக்கிறது. அனைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் போதை வஸ்துக்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. நமக்கு தெரியல. நமக்கு தெரியணும்னா நம்ம ஆர்ப்பாட்டம் போடணும்னா அதுக்கு ஒரு 40 பேர் சாகணும். எங்கு சென்று கொண்டு இருக்கிறது இந்த கலாச்சாரம்? ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் பெரியவங்க செல்போன் ஒண்ணு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுலயே எல்லாத்தையுமே அவன் பையன் பாத்துக்கிறான். இது போன்ற காரியங்கள் இனி நடக்காம இருக்கணும் அப்படின்னா தமிழக அரசு முழுமையான மதுவிலக்கை கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தேசிய அளவில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடந்த 24ஆம் தேதி அன்றே சென்னையில் நாங்கள் இந்த மதுவிலக்கு வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இந்த வேளையில் இதை நான் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு இருக்கிறேன். வரக்கூடிய செப்டம்பர் 17 பெரியார் தினத்தில் மிகப்பெரிய மகளிர் மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்து 5 லட்சம் மகளிருக்கு மேல் திரண்டு மது ஒழிப்புக்கு எதிராக போராட வேண்டும் என்று மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழகம் உற்றுப்பார்க்கும் நோக்கத்தில் செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த மேடையில் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் போன்று தமிழக அரசியலில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடன் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயணித்துக் கொண்டு இருப்போம் என்பதை இந்த வேளையில் நிறைவு செய்து எனக்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து வணக்கங்களுடன் விடைபெறுகிறேன். வணக்கம்.